ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரெட் ஷூஸ் டிப்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி பார்க்க போகிறது குழந்தையோட மூளை வளர்ச்சி கருவில் இருக்கும்போதே பாதிக்கிறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய சில தெரியாமல் நம்ம பண்ணக்கூடிய சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரெக்னென்சி டைமில் நம்ம தெரிஞ்சு சில விஷயங்கள் பண்ண மாட்டோம். அதே சமயத்தில் இதெல்லாம் கூட பாதிக்குமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு சில விஷயங்களை நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். அது பற்றின இம்பேக்ட் நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அப்படி நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் பண்ணக்கூடிய ஒரு 4 விதமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா, கருவில் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தையின் மூளை வளர்ச்சியை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம 90 டேஸ் ஒரு சூப்பரான 90 டேஸ் அண்ட் 60 டேஸ் ஃபர்டிலிட்டி பூஸ்டிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது டிசம்பர் பேட்ச். இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நேச்சுரல் கன்செப்ஷனுக்கும் அதே சமயத்தில் நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் போகணுன்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க, இல்லை ஒரு நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களோட பாடியை அதுக்கேற்ற மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணி சில ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதன் மூலமாக நம்ம டியூன் பண்ணி சில நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். உங்களோட ஃபர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த என்ரோல்மெண்ட் நவம்பர் 26 முடிய போகுது. ஸோ சீக்கிரமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம தெரியாமல் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸில் முதல் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெஸ். அதாவது நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது. நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம குழந்தையோட மூளை வளர்ச்சி, பிரெயின் டெவலப்மெண்ட் பாதிக்கப்படும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது நம்ம பாடியில் உருவாகிற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் குழந்தையோட பிரெயின் செல்ஸ், அதாவது பிரெயினில் இருக்கக்கூடிய செல்ஸுக்கு பேர் நியூரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நியூரான் செல்ஸை டெவலப் ஆக விடாமல் தடுக்கும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா, குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டில் சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா, எல்லோரும் நினைக்கிறோம் சின்ன சின்ன சண்டைகள். இப்போ கர்ப்ப காலத்தில் நிறைய பேர் சொல்லுவீங்க, வீட்டில் எனக்கு சண்டை, ஹஸ்பண்டோட சண்டை, அம்மாவோட சண்டை, மாமியார் கூட சண்டை அப்படின்னு சொல்லுவீங்க. நான் இன்றைக்கி ரொம்ப அழுதுட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இதனாலலாம் பாதிக்குமா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் ஒரு கொஷின் கேட்பீங்க. பட் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்ம ஒரு நாள் என்றைக்காவது சண்டை போடுறது, திடீர்னு ஒரு இரிட்டேட் ஆகிறது, ஒரு கோவப்படுறது, அதை அன்றைக்கே மறந்துட்டு போயிடுறது, இதெல்லாம் ஹியூமன் நேச்சர். இது எல்லாரோட லைஃப்லேயுமே நடக்கிறது தான். அதுவே ஆனால் அடிக்கடி ரொம்ப அதுக்காக டெய்லி அழுதுகிட்டு டெய்லி சண்டை அப்படி இருக்கிறதும் தப்பு தான். அதுவும் நமக்கு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணிடும். பட் அப்பப்போ நடக்கிற இந்த விஷயங்களாலலாம் பிரச்சனை வராது. பட் இருந்தாலும் லாங் டேர்மாக நம்ம சில விஷயங்களை ரொம்ப நினச்சி அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அது ஒரு கட்டத்தில் ஒரு டிப்ரெஷனாக மாறி அதையே எனி டைம் திங்க் பண்ணிவிட்டு நம்ம இருக்கும்போது அது நம்மளோட குழந்தையோட டெவலப்மெண்ட்டை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்குமே ஸ்ட்ரெஸ், அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் ஒர்க் லோடு தாங்க முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களையும் அறியாமல் நீங்கள் ரொம்ப நேரம், ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் லேப்டாப் பார்க்குறது, ரொம்ப நேரம் மொபைல் பார்க்குறது, இது எல்லாமே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக நினைக்கலைன்னா கூட நம்ம பாடியில் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ எப்படி இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் மைண்டை காமாக ஃப்ரீயாக வச்சுக்கணும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றது இல்லைன்னா கூட ஜஸ்ட் நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அமைதியாக ஒரு காமான ஒரு மைண்ட் செட்டோடு நம்ம இருக்கணும். அப்போ தான் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவர் நியூட்ரிஷன். நிறைய பேர் கர்ப்ப காலத்தில் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான முக்கியமான 2 பொருளான ஃபோலிக் ஆசிட் அண்டு கோலின், DHA இதெல்லாமே இருக்கக்கூடிய புரோட்டீன், இது எல்லாமே இருக்கக்கூடிய உணவுகளை சரியாக எடுக்காததுனாலையும் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் பாதிக்கப்படலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா, நிறைய பேர் கர்ப்ப காலத்தில் சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதனாலேயே அவங்க நினச்சிக்கிட்டு எனக்கு அது பிடிக்காது இது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இல்லை சில பேர் நேச்சராகவே பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த வெஜிடபிள் பிடிக்காது, அந்த வெஜிடபிள் பிடிக்காது, எனக்கு எக்கு சாப்பிட பிடிக்காது இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது எல்லாமே அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு புவர் நியூட்ரிஷன் ஆகிடும், மால் நியூட்ரிஷன் ஆகிடும். ஸோ இதனால் உங்களோட பேபியோட டெவலப்மெண்ட்டுக்கு இது பிரச்சனையே உண்டு பண்ணிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஹெல்த்தியான டயட், பேலன்ஸ்டு டயட், ப்ரோட்டீன், DHA, ஃபோலிக் ஆசிட், கோலின், அப்புறமா பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட், ஃபேட் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஹெல்தி ஃபுட் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 3வது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இன்ஃபெக்ஷன் வர விடாமல் நம்ம பார்த்துக்கணும். கர்ப்ப காலத்தில் தேவையில்லாத பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், அதே மாதிரி சில பேருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்னாலையும் குழந்தையோட
பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகலாம். ஸோ முடிஞ்ச வரைக்குமே இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் பப்ளிக் பிளேஸுக்கு ரொம்ப போகாமல், அதாவது இப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை காலங்கள்லாம் எல்லாருக்கும் பார்த்தா கோல்டு ஃபீவர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பப்ளிக்காக எல்லோரும் கூடுற இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ரீசன் வந்து அதுதான். ஸோ அப்போ வந்து அங்கே கிருமி தொற்றுகள் ஈஸியாக வரலாம். அதே மாதிரி ஒரு பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுறது, ஒரு பப்ளிக்கில் வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே கூட உங்களுக்கு வந்து ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன், ஒரு வெளியில் போகும்போது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், இல்லை அதையும் மீறி போய் தான் ஆகணும்னா ஒரு மாஸ்க் வேர் பண்ணிட்டு போகிறது, கொஞ்சம் மினிமம் ஹைஜீனிக் வந்து மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு ப்ரிகாஷனாக இருக்கும். குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இது எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாது. அடுத்து 4வதாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் ஹேபிட். சில பேருக்கு கொஞ்சம் சரியான லைஃப் ஸ்டைல் இருக்காது. டைமுக்கு எழுந்துக்கிறது, டைமுக்கு சாப்பிட்றது, அந்த மாதிரி இல்லாமல் இஷ்டத்துக்கு சாப்பிட்றது. அதுலேயும் முக்கியமாக ப்ரெக்னென்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டயர்டாக இருக்குன்னே நிறைய பேர் வந்து எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பாங்க, படுத்துகிட்டே இருப்பாங்க. எந்த விதமான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது. என்ன தான் டயர்டாக இருந்தாலும், எவ்வளோ தான் இதாக இருந்தாலும், நம்ம டைமுக்கு நம்ம பண்ணக்கூடிய வேலையை, நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிற வேலையை நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டு கூட நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மற்றபடி அதை விட்டுட்டு நம்ம எதுவுமே பண்ணாமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் எனி டைம் நம்ம வந்து லேசியாவோ, சரியான ஒரு லைஃப் ஸ்டைல் இல்லாமலோ அந்த மாதிரி இருந்தால் லேட் நைட்டில் தூங்குறது, இல்லை பகலெல்லாம் தூங்கிட்டு நைட்டு தூக்கம் வரலன்னு முழிச்சிருக்கிறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. டைமுக்கு கரெக்டாக நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக்குன்னு ஒன்று உள்ளே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாமே பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.